Hi all, welcome back to another new video. இந்த வீடியோவில் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னுடைய ஒரு ரேண்டம் டே எப்படி இருந்துச்சுன்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே ரொட்டீனாக கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு முன்னாடி நாள் நைட் ஸ்டடி பண்ணதால் மார்னிங் பசங்களோட கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். ஹஸ்பண்டும் வீட்டில் இல்லை, நானும் பையனும் மட்டும்தான் சாப்பிடணுன்றதுனால சிம்பிளாக தோசையோடு முடிச்சாச்சு. 2 பேரையும் வச்சுக்கிட்டு தனியாக சமாளிக்க முடியாது. அதனால என்னுடைய மாமியார் கீழ் வீட்டிலேருந்தே எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போதான் எனக்கு பெரிய டாஸ்கே ஸ்டார்ட் ஆகுது. என்னுடைய பையனை சாப்பிட வைக்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை அதுதான். அதனால நான் சாப்பிடும் போதே கொஞ்சம் பக்கத்துலேயே உட்கார வச்சு சாப்பிட வச்சா என்னை பார்த்து அவனும் சாப்பிடுவான்றதுனால கொஞ்சம் பிச்சு பிச்சு வச்சிட்டு இருந்தேன். ஜியானா பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். நமக்கு என்னைக்கு பிளான் பண்ணது கரெக்டாக நடந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே பாப்பா எழுந்து சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எழுந்து போய் பார்த்துட்டு வந்து நானுமே என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். என்னுடைய பையனை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன். இப்படியே போனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நானே பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு பாப்பாவையும் ஃபீட் பண்ணி அகைன் தூங்க வச்சுட்டு கொஞ்சமாக வெசல்ஸ் மட்டும் இருந்தது வாஷ் பண்ண வேண்டியது, அதெல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். மோஸ்ட்லி மேலே அவ்வளோவா குக் பண்ண மாட்டோன்றதுனால அந்த அளவுக்கு எனக்கு வெசல்ஸ் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்பப்போ வாஷ் பண்ணிட்டா தெரியாதுன்றதுனால யார் ஃப்ரீயாக இருக்குமோ நானோ இல்லை ஹஸ்பண்டோ மாற்றி மாற்றி வாஷ் பண்ணி வச்சுருவோம். வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாப்பா எழுந்துப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனால் எழுந்துக்கல. சரி கொஞ்ச நேரம் படிக்கலான்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காக புக் எல்லாமே எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். என்னுடைய பையன் அவருடைய டாய்ஸ்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாரு. படிக்கும் போது அந்தளவுக்கு தொல்லை பண்ண மாட்டார். நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்படியே ஒரேடியாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த மாதிரிலாம் உட்காந்து படிக்க மாட்டேன். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிடச்சாலும் அதில் என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை நான் படித்து முடிச்சுட்டு எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் படிக்கும் போது நம்ம ஸ்கெடியூலையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். படிக்காமல் இருக்கோமேன்ற கில்ட்டும் நமக்கு வராது. குரூப் 4ஓட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மார்க்கை செக் பண்ணாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் என் மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம். யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் அதே தான் கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமை திறந்தா கிட்டத்தட்ட ஒரு 500+ மெசேஜ் கிட்ட போது. நான் இன்னும் நிறைய இதை ஓப்பனே பண்ணல. அந்த அளவுக்கு தொடர்ந்து மெசேஜ் வந்துட்டே இருந்ததுனால சரி நம்ம ஒரு லைவ் போட்டு சொல்லிடலான்னு சொல்லிட்டு அன்னைக்கே நான் வந்து ஈவினிங் ஒரு 6 PM போல் என்னுடைய மார்க்கை வந்து லைவ்ல சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கூட தொடர்ந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மெசேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் டோட்டலாக 137 கொஷின் போட்டிருந்தேன். 205.5 என்னோட மார்க்கு. குரூப் 4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னுடைய வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனேவே எனக்கு தெரியும் இந்த டைம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்காதுன்னு. நானும் வீட்டில் சொல்லிட்டேன், இந்த டைம் எனக்கு கிடைக்காது, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. முன்னாடியே சொல்லிட்டதுனால எந்த ரியாக்ஷனுமே இல்லை. எனக்கு வந்து மோட்டிவேட் தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், உன்னால் முடியும், நீ இந்த ப்ரெக்னன்சியில் இந்த அளவுக்கு படிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி குழந்தை பெற்றது எவ்வளோ பெரிய விஷயம், உன்னுடைய ஹார்ட் ஒர்க் வீணாக போகாது, கண்டிப்பாக உனக்கு நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ரிசல்ட் பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஏற்கனவே தெரியும் தான், இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்லா பெட்டராக பண்ணணும்னு நானே என் மனசை தேத்திக்கிட்டேன். அவ்வளோ நாளாக கான்டாக்ட்லேயே இல்லாத என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் கூட குரூப் 4 ரிசல்ட் வந்த உடனேயே நான் என்ன மார்க்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மெசேஜ் பண்ணி கால் பண்ணிலாம் கேட்டாங்க. அப்போதான் எனக்கே தெரியும் என்னோட யூடியூப் வீடியோஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது யார்கிட்டையுமே சொல்லலை. என்னுடைய பேரண்ட்ஸ் அண்ட் இன்லாஸ் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இந்த சேனலுக்கு மானிட்டைசேஷன்லாம் எனேபிள் ஆனதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சேனல் என்னோடது இருக்குன்னே நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணேன். அதுவும் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அது அப்படியே பரவி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பாப்பா எழுந்துட்டாங்கன்றதுனால மூடி வச்சுட்டு பாப்பாவை பார்க்க போயிட்டேன். நான் வீடியோஸ் ஷூட் பண்ணேன். என்ன கேமரா ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டாண்ட் தான் நான் ரீசெண்ட் டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோடைய லிங்க் கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எங்களுடைய வீடு 2nd ஃப்ளோரில் இருக்குது. மாமியார் வீடு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர். லஞ்ச் மாமியாரே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. சரி கீழே போகலான்னு சொல்லிட்டு தேவையான புக்ஸ்லாம் என்னவோ அதை மட்டும் பேக்கில் எடுத்து பேக் பண்ணிட்டு இருந்தேன். கீழே போயிட்டு பையனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஈவினிங்காக என்னுடைய பையன் என்னுடைய மாமியார் கூட வெளியே வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டு இருப்பாரு. அந்த டைமில் கொஞ்சம் நேரம் நான் படிக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவை எடுத்து பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவகிட்ட கொஞ்சம் விளையாடு காட்டிக்கிட்டே நான் படிச்சுட்டு இருந்தேன். என்னோட மாமியார் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் படிக்கிறதுக்காக புக் எடுத்தால் கூட நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கொஞ்சம் நேரம் படின்னு சொல்லி அவங்களே என்னுடைய பையனை கொஞ்சம் நேரம் வச்சுப்பாங்க. ஈவினிங் பையனுக்கு ஸ்நாக்ஸோ இல்லை சாப்பாடோ ஏதாவது ஊட்டி விட்டோன்னா கொஞ்சம் வயிறு ஃபில்லாக இருந்தால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க. என்னுடைய மாமியாருமே அப்படியே பார்த்துக்கிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே அவங்க கூட விளையாடிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீடு எதிர்த்து வீட்டில் இருக்க குட்டி பசங்களாம் வருவாங்க. அவங்க கூட விளையாடிக்கிட்டே கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கிறதுனால நமக்கு அந்த டைமில் கொஞ்சம் தொல்லை இருக்காது. ஜியானா பாப்பாவுக்கு அப்பப்போ ஃபீட் பண்ணிவிட்டு அவங்கள கொஞ்சம் படுக்க வச்சிட்டோன்னா அவங்களுமே அமைதியாக இருப்பாங்க. நான் என்னுடைய வேலையை பார்த்துட்ருப்பேன். 2 குழந்தை, அதுவும் கை குழந்தைலாம் வச்சுக்கிட்டு எப்படி தான் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்குறீங்க.
ஜியானா பாப்பாவை பிறந்த ஃபஸ்ட் டேலேருந்தே ஓவர் நைட் தூங்குறதுக்கு பழக்கிட்டேன். அதனால எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாக இல்லை, மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. என்னுடைய பையன் பிறந்தப்போ பேரண்டிங் பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. எங்கள் வீட்லேயும் சரி, என்னுடைய மாமியார் வீட்டு சைடும் சரி, என்னுடைய பையன் தான் ஃபஸ்ட்டு பேரன். அதனால பேபி எனக்கு எப்படி ஸ்லீப் ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வரணுன்ற எந்த ஐடியாவுமே இல்லை. நானுமே நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், ஆனால் அது எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. என்னுடைய செகண்ட் ப்ரெக்னன்சி எண்டு வரைக்குமே என்னுடைய பையனை தூங்க வைக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இப்போ ஃபியூ மந்த்ஸாக தான் ஓரளவுக்கு ஸ்லீப் ரொட்டீனை என்னுடைய பையன் ஃபாலோ பண்ணி கரெக்டாக தூங்குறான். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு 1 hour கிட்ட படிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா பையனும் வந்துட்டு அவனுக்கு டின்னர்லாம் கொடுத்துட்டு பாப்பாவையும் தூங்க வச்சு 2 பேரையுமே தூங்க வச்சுட்டு ஒரு 11 o'clock கிட்ட அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களை தூங்க வச்சுட்டா யூஸ்வலாக நானுமே தூங்கிடுவேன். ஆனால் இப்போ ஒரு 2 weeksஆக பசங்களை தூங்க வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்ச நாளாக படிச்சுட்டு இருக்கேன். நான் படிக்கிறது இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், ஒருத்தவங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க சிஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களுமே அவங்க வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் எல்லாருமே எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அவங்க கூட பேசிட்டு அப்படியே படிக்கிறதுனால ஒரு மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகும். என்னுடைய ஹஸ்பண்டுமே நைட் ஷிஃப்ட் தான் பண்ணுறாங்கன்றதுனால தனியாக உட்காந்து படிக்கிறோமேன்ற எந்த ஃபீலுமே இருக்காது. ஹஸ்பண்ட் கிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே அப்படியே நான் என்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பேன். மேக்ஸிமம் ஒரு 2 இல்லைனா 2:30 அந்த அளவுக்கு மட்டும்தான் படிப்பேன். அதுக்கு மேலே படிக்க மாட்டேன், போய் தூங்கிடுவேன். பசங்க எப்படியும் காலையில் லேட்டாக தான் எழுந்துப்பாங்க. என்னுடைய ஹஸ்பண்டுமே நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. அதனால எங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. தூக்கம்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். நைட் ஸ்டடியும் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங்கும் எந்திரிப்பேன்னா அது சாத்தியமே இல்லாத விஷயம். லாங் டேர்முக்கு நம்மளால் அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது, நம்மளுடைய ஹெல்த்துமே அதுக்கு ஒத்துழைக்காது. அதனால பசங்க தூங்குற வரைக்கும் நானுமே தூங்கி அவங்க எழுந்துக்கும் போது தான் எழுந்திருப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு தூங்குறதுக்குலாம் டைம் கிடைக்காது. ஆஃப்டர்நூனில் பையன் தூங்குவான், ஆனால் அந்த டைமுக்கு பாப்பா தூங்க மாட்டாங்க. ஸோ என்னால் அப்போ தூங்க முடியாது. ஸோ ஆஃப்டர்நூனில் பையன் தூங்கும் போது பாப்பாவை படுக்க வச்சுட்டு நானுமே சும்மா படுத்துட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். ஆனால் தூங்க மாட்டேன். என்னுடைய மேரேஜ்க்கு முன்னாடிலாம் எனக்கு தூங்குறதுக்கு ரொம்ப நிறைய டைம் இருக்கும். ஆனால் எனக்கு தூக்கமே வராது. நைட்டு தூங்கிட்டேன்னா பகலில் தூக்கம் வராது, பகலில் தூங்கிட்டா நைட்டு தூக்கம் வராது. தூக்கம் வர வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் இப்போது எனக்கு எப்போ படுத்தாலும் தூக்கம் வருது, ஆனால் தூங்க டைம் இல்லை. இந்த சிச்சுவேஷன் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, அதுக்கப்புறம் ஜேஇஇ, நீட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க கூட என்னுடைய ஸ்டடி பிளாக் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமரா ஆன் பண்ணிவிட்டு படிக்கும்போது என்னை யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதனால அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக படிக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஒரு 1:30 வரைக்கும் படிப்பேன். சம்டைம்ஸ் ஏதாவது வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, எடிட் பண்ணுறது இந்த மாதிரி வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour to 45 minutes பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுவேன். இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு அந்த மாதிரி ஒர்க்ஸ் எதுவும் இல்லாததுனால ஒரு 1:45 வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். இந்த ஒன் டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் அ மாம் ஆஃப் 2 நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்றதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.